ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம நைட்டே வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சாச்சு. ஸோ இப்போ அது கூடவே வந்துட்டு ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, பீன்ஸ், கேரட் அண்ட் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். பச்சை பட்டாணி நைட்டே வந்து ஊற வச்சனால நல்லாவே வந்து ஊறிடுச்சு. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பச்சை பட்டாணி போட வேணாம். இது வந்துட்டு நம்ம வந்து காஞ்ச பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதுவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ காய்கறி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. பீன்ஸ் அண்டு கேரட் போடுறது ஆப்ஷன் தான். இப்போ வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கழுவிக்கலாம். கேரட் பீன்ஸ் போடுறது உங்களோட விஷ் தான். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது கூடவே வந்துட்டு நான் பட்டை, ஏலம், கிராம்பு அண்ட் மிளகு சீரகம் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பட்டை, ஏலம், கிராம்பு ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஆயில் விட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா வந்துட்டு வதக்கிடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேரட் பீன்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டாலும் ஓகே, இப்போ ஆட் பண்ணாலும் ஓகே தான். தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மிளகாத்தூள் போடலாம். பட் நான் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமாவே யூஸ் பண்ணுறேன். இது நல்லாவே வந்துட்டு வதக்கி விடுங்க. ஸோ இப்போ வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா வந்து வதக்கிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறமா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸும் பட்டாணியும் வேகிறதுக்கு. நீங்கள் பட்டாணியை தனியாக வேக வச்சு போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். நான் எப்போதுமே வந்துட்டு மசாலாவோடு சேர்த்து தான் போடுவேன். அப்போ தான் வந்துட்டு அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கெட்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு.
இப்போ வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் தனியாக மசாலா தனியாக வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண தேங்காய் வந்து வாஷ் பண்ணிடலாம். கொஞ்சமாக நான் வந்துட்டு பட்டை, ஏலம், கிராம்பு, மிளகு, சீரகம், கால் வந்து ஆனியனும் ஜிஞ்சர் கார்லிக்கும் போட்டுக்கிறேன். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை வந்துட்டு நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு கொதி கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தேங்காய் அரைச்ச ஜாரில் தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். ஒரு கொதி விட்டோடனே நம்ம இறக்கிடலாம். இது கூட நம்ம வந்து சப்பாத்தி, பரோட்டா அண்டு ரைஸ், இட்லி, தோசை எது வேணாலும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் சப்பாத்தி எடுத்திருக்கேன்.